ரெஜிஸ்ட்ரார்ட்ட கேள்வி கேட்கிறாங்க, எப்படி எடுத்தீங்க, அது சம்பந்தப்பட்ட பதில ரெஜிஸ்ட்ரார் கொடுக்கணும், அதன் பின்பு உச்சநீதிமன்றம் பதில் சொல்லணும், தீர்ப்பு சொல்லணும். அதனால் நாங்கள் இதை பற்றி பேசுவது சரியாக இருக்காது. அதைத்தாங்க நான் சொன்னேன், அதையும் வரவேற்கின்றோம். ஏன்னா இன்னைக்கு எல்லா தரப்பு கட்சிகளும் வைத்திருக்கக்கூடிய வாதங்களும் இந்த தீர்ப்பில் வந்திருக்கு. தமிழக வெற்றி கழகத்தினுடைய வாதம், ஒரு சிட்டிங் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் அவங்க வரணும், தமிழக வெற்றி கழகத்தினுடைய வாதம். தமிழகத்திற்கு வந்த தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய 8 எம்பிக்கள் அவர்களுடைய வாதம், சிட்டிங் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் இதை மானிட்டர் பண்ணணும். தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய வாதம், சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் இந்த வழக்கு எடுத்து நடத்தணும். ஆனால் இன்று வந்திருக்கக்கூடிய தீர்ப்பு என்பது யாரெல்லாம் பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்கிறாங்களோ எல்லோரையும் சமாதானப்படுத்தும் விதமாக, அதே நேரத்தில் பேலன்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ், அந்த நீதி தராசு தட்டு சமமாக இருப்பதற்காக உச்சநீதிமன்றம் முயற்சி எடுத்திருக்கிறாங்க. சிபிஐ விசாரணை செய்யும். அதற்கு மேல ஒரு மாண்புமிகு உச்சநீதிமன்ற நீதியரசர், முன்னாள் நீதியரசர் இருப்பாங்க. அவர்களோடு தமிழகத்தில் பிறக்காத ஆனா தமிழகத்தில் பணி செய்யக்கூடிய டிஎன் கேடர் 2 ஐபிஎஸ் அதிகாரிகள் இருப்பார்கள் என்கின்ற பல விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. இது அனைத்தும் கூட பாராட்டுக்குரியது, வரவேற்புக்குரியது. அதனால் நிச்சயமாக சம்பந்தப்பட்ட நபர்கள் தண்டிக்கப்பட வேண்டும், நீதி வெல்ல வேண்டும். அண்ணா, இப்ப சீமானன் அவர்கள் சிபிஐ விசாரிப்பது மாநில தன்னாட்சிக்கு எதிராக இருக்கு. இப்ப சீமானன் ஏன் பதட்டப்படுறாருன்னு தெரியல. நம்முடைய மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் எத்தனை முறை சிபிஐ வழக்கு கேட்டிருக்காரு, நான் பட்டியல் போடுற கேளுங்கண்ணா. குட்கா வழக்கு சிபிஐ கேட்டார், அப்ப எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ஐயா ஸ்டாலின் அவர்கள். தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டு சிபிஐ வழக்கு கேட்டாங்க, அன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் ஐயா. மௌலிவாக்கத்தில் ஒரு பில்டிங் இடிஞ்சு கீழே விழுந்த பொழுது அப்போ